வெல்கம் டு லூனா பிடிஎஸ்எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் மேரேஜ் வித் யுவர் ஐடல்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஏன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஓகேவா? இது நான் வந்து யோசித்தேன். சரி, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, நம்ம என்ன போடலான்னு யோசிக்கும் போது நான் வந்து சரி ப்ரொஃபஸர் போடலாம் நினச்சி ஆல்ரெடி போட்டோம். ஏதோ ஒன்று போட்டோம் தோணுச்சு. ஆனால் வந்து ஐடல் பேஸ் பண்ணி, அதுவும் செகண்ட் மேட்ச் பேஸ் பண்ணி நம்ம போடவே இல்லையே. சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து வயன் புரிஞ்சுக்கோன்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு, அம்மா என்னம்மா பேசுகிற, அறிவிற்கா இல்லையாம்மா உனக்கு, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? வயன், அம்மா இல்லாத குழந்த வயன், அவளை நீ தானே பார்த்துக்கணும் வயன். அம்மா நீ ஜங்ஷி பார்த்து மட்டுமா யோசிக்கிற, நீ வந்து மாமாவை பார்த்து யோசிக்கிறே இல்லையாம்மா? ப்ளீஸ் வயன், ஜங்ஷி பார்த்து யோசி வயன். அம்மா அப்படிலாம் பேசாதம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உள்ளே யாரோ வராங்க. நீங்கள் யார் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அம்மா தான். வயன்மா, அத்தை உட்காருமா. நீங்களும் உட்காடுறீங்க. ஏம்மா உனக்கு என் பையனை பிடிக்காதா? அத்தை அப்படிலாம் இல்லைத்த, மாமா ரொம்ப நல்லவர்த்த, அதெல்லாம் சொல்லத்த. அப்போ வேறு என்னம்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற என்னவா எனக்கு பிரச்சனை? அத்தை, மாமா பற்றி யோசிச்சிங்களா? அக்கா இருந்து போய் ஒன்லி 1 இயர் தான் ஆகுது. சின்ஷிக்கு 2 வயசு தான் அக்கா அத்தை ஆகுது. அதுக்குள்ளே அத்தை அதெல்லாம் செட் ஆகத்த. யாருன்னா லவ் பண்ணுறியாம்மா? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. அப்போ என்னம்மா? அத்தை அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திக்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, சரித்த என்ன விடுங்க, மாமா என்ன சொன்னார்? உங்கள் மாமா ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்ல நீங்கள் ஷாக் ஆகிட்டு உங்கள் அத்தையை திரும்பி பார்க்குறீங்க. நான் சங்கல்கிட்ட பேசிட்டேன், அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். நீங்கள் பார்த்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே உள்ளே ஒரு குட்டி குழந்தை குடுக்குன்னு ஓடி வருது. உங்களை வந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கட்டி பிடிக்குது. நீங்கள் அந்த குழந்தை கண்டுபிடிச்சிட்டு ஐயா ஜங்ஷின்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டு, உங்கள் அத்தை வந்து அந்த மூஞ்சி பார்த்தோன்னா ஒத்துக்கோவாயன். அத்தைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் எதுவும் சொல்ல முடியல. இனிமேல் அந்த குழந்தைய மூஞ்சி பார்த்துருங்களாம் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அப்புறமா உங்கள் அத்தையும் வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள், உங்கள் அம்மா, அப்புறமா ஜங்குக்ஷி, 3 பேர் தான் இருக்கீங்க. ஜங்குக்ஷி வந்து பார்த்து தூங்கிட்டாங்க மேலேயே சாஞ்சி. உங்கள் அம்மா பார்த்துட்டு, குழந்தை பார்த்து யோசி வயன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்ஷியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவள் உங்கள் மேலே ஒரு அம்மா மேலே படுப்பாங்களோ அந்த மாதிரி தான் படுத்துருக்கா. உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி உங்கள் ஃபிங்கர் வேறு பிடிச்சி வச்சு தூங்கிட்டு இருக்கா. நீங்களும் அவளை வச்சு அப்படியே தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் சொல்லுவயன், அம்மா சொல்லுவயன், இப்போ நீ மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் மாப்பிள்ளைக்கு என்னென்னு பொண்ணு பார்த்து நாளைக்கு காலையில் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து ஷாக் ஆகிடுங்க. என்ன நாளைக்கு காலையிலேயேவா? ஆமாம், முகூர்த்தம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வயன், இல்லைன்னா நல்லா இல்லை. நாங்கள் அப்போ தான் பார்க்குறோம். எங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி வேணாம், எனக்கு என் பேத்திக்கு அம்மா வேணும், அவ்வளோதான் சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. வேறு என்ன பையன், மித்தவங்க வந்தால் ஜங்குஷி எப்படி பார்த்துப்பாங்க தெரியாது, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியாது. நீயே பார்த்துருக்கல, நியூஸ், ரீல்ஸ், ஏன் ஷார்ட்ஸில் கூட எல்லாம் எங்கேயும் பார்த்துருக்கல. எப்படி இந்த செகண்ட் ஒய்ஃப்ஸ், இந்த செலிப்ரிட்டிஸோட செகண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய
ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பார்த்துருக்கல்லடி நீ. நீ நிறைய வாட்டி பார்த்துட்டுமா பாரும்மா எப்படி ட்ரீட் பண்ணாங்க குழந்தைய எப்படியா பண்ணாங்க கேட்டிருக்கல்ல. அது உன் அக்கா குழந்தடி, உன் மாமா குழந்தடி. ஒரு அம்மாவா நான் கேட்கக்கூடாது என் மாப்பிள்ளைக்கு 2 பொண்டாட்டி போட்டு. ஆனால் எனக்கு வேற இது இல்லை வயன் சொல்லிட்டு உங்கள் அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குஷியில் தூங்கின்னு தான் இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துக்கிட்டே நான் பண்ணிக்கிறேம்மா. உங்கள் அம்மா டக்குன்னு பார்த்துட்டு என்ன சொன்ன? நான் பண்ணிக்கிறேம்மா. இது உங்களுக்காக இல்லை, அத்தைக்காக இல்லை, அப்பாக்காக, மாமாக்காக கிடையாது. இது என் ஜங்குஷிக்காக, என் பொண்ணுக்காக. இது நான் சொல்லிட்டேன். நான் என் வாழ்க்கை ஒன்லி ஜங்குஷிக்கு மட்டும்தான், இந்த யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. உங்கள் அம்மா சந்தோஷமாக வெளியே வந்து உங்கள் அத்தை, உங்கள் மாமா லைக் வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்ட, அவங்க தான் மாமான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜங்குக்கா மாமான்னு சொல்ல, உங்கள் மாமா உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லோரும் கல்யாணம் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பஸ் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குஷி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் அவங்க கூட பேசுகிறீங்க, வேறு எதுவும் பண்ணல. இது ஜாலியாக போயிட்டுருக்கு. லைக் ஜங்குஷிக்கு ஜாலியாக உங்ககிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்னடா வாழ்க்கை மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறீங்க. இப்போது உங்கள் வீட்டில் செம்ம சண்டை. உங்கள் அம்மா வந்து உங்கள் அக்கா கிட்ட சேஷி கிட்ட செம்மையாக சண்டை போடுறாங்க. சேஷி அதெல்லாம் பண்ணவே முடியாது, சேஷி நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. உங்கள் அக்கா வந்து ப்ளீஸ்மா சொல்லிட்டு உங்கள் அம்மா கெஞ்சிட்ருக்கா. அப்போது நீங்கள் தான் வரீங்க, பார்த்தா நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கே வரீங்க. உங்கள் அக்கா வந்து உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் தான் வேலை செஞ்சிட்ருப்பா ஹைப் கிட்ட. உங்களுக்கு அது தெரியும், உங்கள் அக்கா வந்து ஹைப் கிட்ட வேலை செய்யலான்னு தெரியும். லைக் மீன்ஸ் பிடிஎஸ்க்கு வேலை செய்ய தெரியும். மோரோவர் நீங்கள் ஒரு பெரிய பிடிஎஸ் ஆர்மி. உங்கள் பையர் ஜங்குக் தான். ஆனால் உங்கள் அக்கா தெரியும் ஜங்குக் தான் உங்கள் பையர்ன்ட்டு, ஓகேவா? இப்போ போல வாங்க. அன்பா சண்டை போட்டும்போது நீங்கள் வரீங்க. உங்கள் அக்கா அழுதுட்ருக்கா, உங்கள் அம்மா கத்திட்ருக்காங்க. இப்படி நீங்கள் ஓடி வந்து அம்மா என்னவா பண்ணுற நீ? வா உன் அக்காவை கோலையை காமிச்சதுக்கு என் பெரிய தப்பு. ஏன் என்னாச்சுமா? இப்போ வந்து யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. நீங்கள் உன் அக்காவை பார்த்துட்டு சேஷி வயன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பயங்கரமாக அழுகுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேம்மா இப்போ கத்துற? ஏன் கத்துறேண்ணா? அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா உன் அக்கா. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்னம்மா? என்ன அதுக்கு என்ன? உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதுமா. அப்போ என்ன என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உன்னையும் உங்கள் அக்காவையும் கத்திட்டு போயிட்டாங்க. இப்போது நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட உட்காடுறீங்க. சேஷி சொல்லுவேன். என்னாச்சுமா? யாரை லவ் பண்ணுற? உங்கள் அக்கா செம்மையாக திருப்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஏன்டி எப்படி அழுகுற? நான் தாண்டி கேட்டேன். உங்கள் அக்கா பார்த்துட்டு வயனாது சொல்லுடி. அப்போ உங்கள் ஃபோன் அந்த ரிங் ஆகுது, நீங்களும் ஃபோன் அடிக்கிறீங்க. பார்த்தா அங்கேருந்து வயன். யார்? நான் உங்கள் அக்கா பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். சொல்லுங்கள். உங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கா, அழுகுறாளா? நீங்கள் அக்காவை பார்த்துட்டு அக்கா இல்லைன்னு சொல்கிறா. நீங்கள் வந்து இல்லை நார்மலாக தான் இருக்கான்னு சொல்ல கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா? ஃபஸ்ட்டு நான் உங்கள் கூட பேசலாமா? சொல்லுங்கள். உங்கள் பேர்? உங்கள் அக்கா சொல்லலையா? சொல்லலைங்க. என் பேர் ஜங்குக். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டு என்ன ஜங்குக்? ஜிஎன் ஜங்குக், பிடிஎஸ் மெம்பர். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க. சார் ஜங்குக்குன்னு சொன்னே சார், ஜங்குக்கன் பேர் நிறைய பேருக்கு இருக்கும்லன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன ஜங்குக்குன்னு கேட்டிருப்பீங்க. பிடிஎஸ் ஜங்குக் சொன்னீங்க ஷாக்கு.
என்ன? ஆமாம், நான் பிஜே சங்கர் தான். நானும் உங்கள் அக்கா லவ் பண்ணோம். எனக்கு தெரியும் நீ ஆர்மி தான்ட்டு. உன் அக்கா சொல்லியிருக்கா, உன்னை பார்த்து நிறைய சொல்லியிருக்கா. இந்தியாவுக்கு வரும்போது கூட என்ன எமர்ஜென்சினா என் ஃபோன் ரிங் ஆகலை, என்னால் இருக்க முடியலண்ணா என் தங்கச்சி கால் பண்ணுன்னு சொன்னான். அவள் கால் பண்ண காலை எடுக்கலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. அதுதான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அழுகிற பார்த்து தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உங்கள் ஐடல் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் வந்துட்டு ஜங்குக் அக்கா அழுகுறாங்க, நான் அப்புறமா கால் பண்ண சொல்லட்டுமா? ஜங்குக்கு வந்துட்டு ப்ளீஸ் எப்படின்னா உங்கள் அம்மா கிட்டே பேசுறியான்னு சொல்லிட்டு ஒரு பாடி பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு நான் பேசுகிறேன் ஜங்குக்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. இப்போ உங்கள் அக்கா ஷாக்காக தான் வரீங்க. ஏய் சேஷி, சொல்லுவேன். இப்போ யாரும் கால் பண்ணாங்க, கால் பண்ணி நான் ஜியான் ஜங்குக் பேசுகிறேன் பிடிஎஸ்லேருந்து, நானும் அக்காவும் லவ் பண்ணுறோம் எதோ சொல்கிறாங்க. என்ன சேஷி? உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு நான் லவ் பண்ணுறது ஜங்குக்கு தான், நானும் ஜங்குக்கும் 1.5 year லவ் பண்ணுறோம் சொல்லிட்டா. திருப்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு எப்போலேருந்துடி? 1.5 yearலேருந்து. அதுதான் எப்படி? நான் இப்போ தானே வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஜாப்பு. அழுவாத சொல்லு. ஜங்குக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் கொடுத்தாங்க, உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனால் வி அசிஸ்டண்ட் தானே கொடுத்தாங்க. வீக்கு தான் அசிஸ்டண்ட்டாக கொடுத்தாங்க. அம்மா சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லுடி. வியோடைய பள்ளி அசிஸ்டண்ட் வந்தோடனே ஜங்குக்கு அசிஸ்டண்ட்டு என்னன்னு தெரியல, அவங்க ஜாப் லெஃப்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கு ஜங்குக் போஸ்டிங் மாற்றிட்டாங்க. நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு பாட்டு பார்க்குறீங்க. அப்போ நானும் ஜங்குக்கும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அவனால் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இல்லைன்னு சொன்னேன். எப்படியோ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கும் ஜங்குக் பிடிக்கும், அதனால் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா திருப்பி ஓனாக ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு சரி நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். வயனது நான் பேசுகிறேன். நீ ஏன்டி அழுகுற? நீ ஏதோ தப்பான பையன் லவ் பண்ணிய? இல்லைல்ல, ஒரு நல்ல பையன், நல்ல மனசு இருக்கிற பையன் தான் லவ் பண்ண. என் ஐடில் எனக்கு தெரியாதா அவன் எப்படின்ட்டு? தங்கமான பையனை லவ் பண்ணியிருக்கேடி, அதுக்கே நீ அழுகுறன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கட்டி பிடிச்சி சொல்கிறீங்க. உங்கள் அக்கா கட்டி பிடிச்சி சாடிடின்றா. ஏன் உன் ஐடில் தானே? நீங்கள் அவள் மண்டை மேலே ஆச்சு. ஐடில்ன்றது நான் உங்கள் பாட்டு அட்மையர் பண்ணுவேன். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஐயோ ஜங்குக்கு எனக்கு மாமாவான்னு இருக்குடி, ஏன்டி இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கட்டி பிடிச்சி டேப் பண்ணிட்டு சரி நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து ரூம்லேயே இருக்க சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. உங்கள் அம்மா கோவமாக தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு ஓய் என்ன என் அக்காவை கத்துற? வயன் கோவமாக இருக்கேன் போயிடு. மோ ஏன் இப்போ அக்காவை கத்துற? என் லவ் பண்ண தப்பா? வயன் என்னம்மா? ஏன் நீயும் அப்பா லவ் தானே பண்ணீங்க? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? வயன் அது வேற இது வேற. என்ன ரிலிஜன் பற்றி யோசிக்கிறியா? எங்கள் அம்மா திருப்பி பார்க்குறாங்க. தெரியுமா, நீயும் அப்பாவும் ஒரு ரிலிஜியன் கேஸ்ட்டு பற்றியும் நல்லாவே தெரியும். எவ்வளோ சிட்டியில் இருந்தால் கூட உங்கள் மைண்ட் இது மாறலன்னு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இப்போ ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு தப்பு சொல்லவே மாட்டேம்மா, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அண்ணா உன் பொண்ணு லவ் பண்ணது கேஸ்ட் ரிலிஜியன் பார்த்து கிடையாதுல்ல. நீங்கள் லவ் பண்ணீங்க, அது எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் அப்பாவோடைய கேஸ்ட் ஒரு ரிலிஜியன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் அப்படியே ஆகாதுமா. அக்காவை பார்த்து யோசி. நீ அந்த பையன் யாருன்னு யோசிக்கிற?
அந்த பையன் நல்லா தெரியும் உங்கள் அம்மா பார்த்துட்டு. அப்போ முன்னாடி தெரியும் எனக்கு இப்போ தான்மா தெரியும். ஆனால் அந்த பையன் எனக்கு முன்னாடியே தெரியும். நீ நினைக்கிறபாடி ரோட்டில் போகிற பையன் அப்படி கிடையாதுமா. நான் சொல்லுவேனே ஒருத்தனை உங்கள் அம்மா பார்த்துட்டு, நீ திருப்பி திருப்பி பேசுறது அந்த விமீன் குக் பார்த்து ஜங்குக் பார்த்து பார்த்து தான் பேசுவ. கரெக்டுமா. உங்கள் அம்மா பார்த்துட்டு பையன் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறாவ. உங்கள் அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன வேலை செய்கிற ஐடல் கூடியா? ஆமாம்மா. வயன் இது பிரச்சனை ஆகும் வயன். அம்மா ஆகாதுமா. லைக் அவர் தாம்மா சேஷிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. லவ் பண்ணுறாங்கம்மா. அக்செப்ட் பண்ணுமா. இந்த மாதிரிலாம் யோசிக்காதம்மா. ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படியே எதுவும் பேசலை. எங்கள் அம்மாவை சரியாக ஹக் பண்ணிட்டு, யோசிம்மா, அப்பா கிட்ட பேசு, சேஷிக்கிட்ட ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுவான். ரொம்ப அழுகுறாம்மா. இப்போ தான் அவரும் கால் பண்ணார். நான் வட்டுமான்னு 20 வாட்டி மேலே கேட்டாருமா. நான் தான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேம்மா வச்சேன். யோசிம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க ஜங்குக்கை பார்த்து, மாவன் இப்படிம்மா அவன் அப்படிம்மா, ஐயோ நல்ல பையன் பார்த்தியா. அவங்க அம்மா நிறையா வாட்டி நல்ல பையன் தான் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தான் உங்கள் அக்கா வந்து எனக்கு கொரியா ஜாப் கிடச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. உங்கள் அக்காவும் ஒரு ஆர்மி தான். அவளுக்கும் ஜங்குக்கு தான் பையன். 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் பா சிஸ்டரிங் கோல்ஸ். நீங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிப்பீங்க. பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பீங்க ஆல்மோஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வாங்க சொல்லிட்டு போயிடலாம். உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம். உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் ஜங்கும் ரொம்ப நல்ல பையன்ட்டு. உங்கள் அம்மா யோசிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்காங்க. அப்போது உங்கள் அப்பா வராரு. அடியே சொல்லுங்கள். என்ன சொன்னான்? பையன் யாருன்னு சொன்னாலா? சொன்னான். யார்? உங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. உங்கள் அப்பா பார்த்துட்டு, அண்ணாவை வேறு ரிலிஜியன். உங்கள் அப்பா சரின்ட்டு பார்க்குறேன் உங்கள் அம்மாவை. வயன் சொல்லுமா தான் யோசித்தேன். ஆமாம், நம்ம 2 பேர் லவ் பண்ணோம். கரெக்டாக எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் இருந்துச்சு. அப்போ கூட பிரச்சனை வந்துச்சு. நான் கொடுக்கா எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தரமாட்டேன், என் பொண்ணு அழகு ஏதோ சொன்னாங்கல்ல. ஆனால் எப்படியோ நான் சொன்ன உலகத்துக்காக தானே எங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட? அப்பா, நாங்கள் லவ் பண்ணி 6 months இருந்தால் கூட எனக்கு தோணுதுப்பா, அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுதுப்பா, எனக்கு கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பான்னு தோணுதுப்பா, என் ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ தருவான்னு தோணுதுப்பா. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதோடனே உங்கள் அப்பா என்ன யோசிச்சான்னு தெரில, ஓகே சொல்லிட்டு உங்கள் அம்மாவோடைய மேரேஜ்க்கு அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் ஆகி அப்புறமா உங்கள் அக்கா அப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்க. இது சொன்னோன்னே உங்கள் அப்பா சைலண்ட் ஆகிட்டாரு. யோசிங்க. எனக்கு முன்னாடி யோசித்தேன். அம்மா வயன் சொன்னேன் தான். ஆமாம்ல, நம்மளும் ஏன் இப்படி யோசிக்கிறோம் தோணுது சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. இப்போது அந்த நைட்டும் அப்படி தான் போயிருக்கோம். அடுத்த நாள் காலையில் வந்து உங்கள் அக்காவும் நீங்களும் வெளியே வரீங்க. இப்போ உங்கள் அக்கா ஆல்மோஸ்ட் ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி பிடிஎஸ் எல்லாம் போட்டு காமிச்சு பாரு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா கலாய்ச்சிக்கிட்டே உங்கள் அக்கா சிரிக்க வச்சிட்டீங்க. உங்கள் அக்கா இப்போ நார்மலாக வெளியே வரா. சேஷி அம்மா, அந்த பையனை வர சொல்றியா? உங்கள் அம்மா அப்படி சொன்னோன்னே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் சொல்கிறா. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அடியே பார்த்துக்கிட்டியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு, டி அம்மாவுக்கு மரியாதாம்மா. சொல்லும்மா பார்த்துக்கிட்டியா? எங்கள் அம்மா கட்டி பிடிச்சி, ஐயோ என் அம்மா கட்டி ஜாங்கிரி பொங்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சிட்ருக்கீங்க.
எங்கள் அம்மா வந்துட்டு போதும் போதும் போதும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போகிறாங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா ஜங்குக்கும் இந்தியாவுக்கு அவன் லேண்ட் ஆகிறான். அவன் லேண்ட் ஆனே ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஜங்குக்கை வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜங்குக் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் கிளம்பும் போதே இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு, ஜங்குக் வந்து இந்தியாவுக்கு தான் வரான்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து ஏன் வரீங்க, என்ன வேலை இருக்கா, என்ன ஆல்பம் வேலை இருக்கா, மெனி கொஷின்ஸ். ஜங்குக் வந்து எதுவும் ஆன்சர் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக வந்து கால் ஏறிட்டான். அப்போ ஜங்குக் வந்து கால் வருது, பார்த்தா பிடி தான். பிடி வந்து ஜங்குக், ஆர் யூ ஷூர்? பிடி, ஐம் ஷூர், எனக்கு அவள் வேணும், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சொல்லிட்டு அவனும் ஃபோன் வச்சிட்டான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் தான் போகிறான். ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வெளியே வரான். ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு, அந்த ஹோட்டல் ஃபுல்லாக ப்ரெஸ் தான். இப்போ ஜங்குக் கீழே வந்தோடனே ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாருக்கும் பண்ணேன். அங்கே வந்து ஃபுல்லாக இந்த அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில் தான் இது பண்ணியிருப்பான். ஃபுல்லாக ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பண்ணேன். அங்கே ஃபுல்லாக ஹிந்தியில் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் கொஞ்சம் படி பார்க்குறான். அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து குரலாக கேட்குறாங்க, ஜங்குக் சார் நீங்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஜங்குக் அங்கே பார்த்துட்டு இங்கிலீஷ் தான் சொல்கிறான். ஏன்னா வந்து அங்கே மோஸ்ட்டாக கொரியன் தெரியாதுல்ல சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் சொல்கிறான். நான் வந்து கொரியாவில் வந்தது வந்து கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த காரணம், ஐம் கோயிங் டு கெட் மேரிட். எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. லைவ் பார்க்குற ஆர்மிஸ் எல்லாம் என்னதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நான் என் மேரேஜ்க்காக தான் வந்திருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோடைய பேரண்ட்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் சொல்ல. அவ்வளோதான், அந்த நியூஸ் ஃபுல்லாக வைல்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆர்மிஸ் வந்து எப்படி ஜங்குக் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபியூ ஆர்மிஸ் வந்து இப்போ நான் அவர் வந்து லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி தைரியமாக சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபியூ ஆர்மிஸ் ஹாப்பி ஆனாங்க. அப்படியே ஜங்குக் வந்து இப்போ டெல்லியிலேருந்து சென்னைக்கு தான் ஃப்ளைட் இது பண்ணுறான். இல்லைனா வந்துட்டு இப்போ ஜங்குக் வந்து ஃப்ளைட்டில் இருக்கும்போதே லைவ் ஆன் பண்ணுறான். லைவில் பார்த்தா என்னங்க அது உண்மையான்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ். இப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஆர்மிஸ் காம் டவுன், ஆமாம் நான் அப்புறம் லவ் பண்ணுறேன் தான். அப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன ஏர்போர்ட் என்ன பண்ணுறீங்க, இப்போ எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி ஐம் கோயிங் டு சென்னை, சவுத் இந்தியா. அவங்க சென்னை சவுத் இந்தியா. ஸோ ஐம் கோயிங் டு தேர். அப்புறம் ஏன் டெல்லியில் இது பண்ணிங்கன்னா, அங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. இல்லைன்னா என்னென்னு கேட்க, ஏன்னா எனக்கு அங்கே தான் இது வந்துச்சு, எனக்கு வந்து சென்னை வந்து லிவிங் ஸ்பாட் கிடைக்குது. ஸோ தட் நான் வந்து டெல்லியில் இது பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆனேன். இப்போ நான் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன். ஆர்மிஸ் வந்து யார் அந்த பொண்ணு ஃபுல்லாக அந்த கொஷின் மட்டும்தான். ஜங்குக் பார்த்துட்டு ஐ திங்க் அவங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் முழிக்கிறாங்க. மை அசிஸ்டண்ட் ஷேஷி. எல்லோரும் வந்து என்னது ஷேஷின்னு சொல்லி ஷாக்காக. அப்போ ஜங்குக் சொல்கிறான், ஆமாம் தான் ஷேஷி தான். ஓகே நான் இப்போ வந்து லேண்ட் ஆக போகிறேன், நான் அப்புறமா பேசுகிறேன் சொல்லிட்டு ஜங்குக் லைவ் கட் பண்ணிட்டான். இப்போ ஜங்குக்கும் உங்கள் வீட்டுக்கு தான் வரான். உங்கள் வீடு அதுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து ரிப்போர்ட்டர்ஸ், தட் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்னது ஜங்குக்கு ஏதோ சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கேங் வந்து ஒரு ஆர்மி கேங் தான். அதனால் அந்த கேங்கே வந்துச்சு. நீங்கள் பார்த்து நார்மலாக வீட்டுக்கு கூப்பிட்டு வரவே மாட்டீங்க, இப்போ மட்டும் அப்படி குழிபாடு வந்துட்டீங்களே. வயன் சொல்லு வயன், என்ன இருக்குது வயன்? ஆமாடி, என் அக்கா வந்து எங்களுக்கு லவ் பண்ணுவாங்களாம். இங்கே ஸ்டிச்செலாம் சொல்லியிருப்பீங்க. உண்மையா வாடி? அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து வயன், ஆனால் உனக்கும் ஜங்குக்கு பிடிக்கும்ல. எங்கள் மண்ணை மேலே வச்சு சும்மாரு, எனக்கு ஜங்குக் ரைட்டில் பிடிக்கும். இப்போ எனக்கு அது மாமாவை பிடிக்கும். ஐயோ என் மாமா ஜங்குக்கு சொல்லி வெக்கப்பட்டு இருக்கும் போதே ஜங்குக் வந்துட்டான். வந்தோடனே உங்களுக்கு தெரியும் ஜங்குக்குன்ட்டு. நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கா தான் கூப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு போய் பேச தைரியமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் அக்கா கிட்டே உங்கள் அம்மா அப்பா கிட்டே அவ்வளோ வாயாடுவீங்க ஜங்குக்கு பார்த்து. இப்போ கூட ஜங்குக்கு பார்த்து வாயாடி தான் இருப்பீங்க உங்கள் அக்கா கிட்டே. ஜங்குக்கு வந்தோடனே உங்கள் வாய் சப் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் அக்கா வந்து வெளியே வந்தோடனே ஜங்குக்கு வந்து வரான்.
ஜங்குக்கு வந்தோடனே எங்கள் அக்கா ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ணி அப்படியே தூக்குவாங்க, அந்த மாதிரி தூக்கிட்டான். நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னா ஜங்குக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நேராக பார்க்குறீங்க. பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கான்செர்ட் போய் பார்க்குறதுக்கே ஐயோ அவ்வளோ காசு. அது அம்மாக்கிட்டே எங்கள் அவ்வளோ காசு. உங்கள் அக்கா நிறைய சொல்லிட்டு ஐயோ ஜங்குக்கிட்ட ஒரு வீடியோ கால்னு பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. இப்போ புரியுதுடி. உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லிப்பீங்க பக்கத்தில். இப்போ புரியுதுடி என் அக்கா ஏன் ஜங்குக்கிட்ட வீடியோ கால் பண்ணலன்ட்டு. நான் எவ்வளோ பெரிய முட்டலாக இருந்திருக்கேன்ல. சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட புலம்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கலாச்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக்கும் உங்கள் அக்கா ஹக் பிரேக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட தான் வராங்க. ஜங்குங்க பார்த்து வயன் உங்களுக்கு ஷாக்கு. ஜங்குக்கும் நம்ம பேர் தெரியுமா அப்படின்னு. ஆமாம்ல, நம்ம அக்கா லவ் பண்ண நம்ம பேர் தெரியாமல் எப்படி இருக்கோம். சொல்லுங்கள் ஜங்குக். தேங்க்யூ. ஏன் ஒரு நாள் தானே நீங்கள் என்ன என்னால் என்ன பார்க்குறீங்க? ஒரு நாள் தானே உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க எங்கள் கல்யாணத்துக்கு. ஜங்குக் தெரியுமா என் உன் அக்கா கல்யாணத்தில் என் பார்த்து சொல்லியிருக்கா. நான் நினச்சிருக்கேன் யார் அந்த குட்டி வாழன்னு நினச்சேன். குட்டி வாழையில் மெச்சூரிட்டி தான் இருக்கே. நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். சொன்னான் நீ ஒரு ஆர்மியன்ட்டு. தேங்க்யூ. நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அன்பாடி வைக்கப்பட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா பார்த்துட்டு ஏய் அவன் ஏன் புருஷன்டி. நான் எதுவும் சொல்லலையே. உன் புருஷன் தான் சொன்னதுக்கு நான் சிரிச்சுன்னு தானே எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்காட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜங்கு சிரிச்சிட்டே உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கு. நமக்கு ஷாக்கெல்லாம் பயங்கரமாக தெரிக்குது. அப்புறமா ஜங்குக்கும் உள்ளே வந்திருப்பான். அத்தை உங்கள் அம்மா அப்பா தான் அத்தைன்னு சொல்லியிருப்பான். உங்கள் அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாப்பா வணக்கம் அத்தை வணக்கம்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உட்காந்துட்டான். இப்போது நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் அக்கா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தி மட்டும்தான் என்னதான் கல்யாணமாக சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஒருத்தி மட்டும் ஏன் வச்சுருக்கீங்கன்னா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் அவளை மட்டும் வச்சுருக்கீங்க. தம்பி கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன். எப்போ தம்பி? எப்போன்னு எனக்கு ஓகே தான் அத்தை மாமா. எனக்கு சேஷ் இருந்தால் போதும். என் வாழ்க்கை அவள் இருந்தால் போதும்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்து பார்த்து இப்போ ஏன் சிரிப்பு? ஒன்றும் இல்லை யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ சிரிக்கிறீங்க. என்ன யோசிச்சு பார்த்த? அதுவா சொல்லி நான் முன்னாடியாக இருக்கும்போது முன்னாடினா லைக் ஒரு 10 நாள் இருக்கும்போது யோசிச்ச ஒரு இன்சிடெண்ட். என்னது? அது சப்போஸ் ஜங்குக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரி தான் கதை யோசித்தேன். உன்னை லவ் பண்ணி நான் சேஷி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறது எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அச்சஸில் அப்படியே பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஜங்குக்கும் சிரிக்கிறான். உங்கள் அம்மா அப்பா சிரிக்கிறாங்க. உங்கள் அக்காவை பார்த்து முடிச்சிட்ருக்கா. நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. உன் ஃப்ரெண்டு வெளிலேருந்து சிரிச்சிட்ருக்கா. அப்புறமா இந்த மாதிரி ஒரு 1 வீக்கில் ஜங்குக்கும் உங்கள் அக்காவுக்கும் சேஷிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அது லைவாக போட்டிருப்பான் ஜங்குக். நிறைய ஆர்மிஸ் வந்துட்டு ஓகே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்மிஸ் வந்து சேஷிக்கு ஹேட் அவ்வளோ வருது. நீ என் ஜங்குக்கை இது பண்ணிட்டேன், நீ என் புருஷனை இது பண்ணிட்டேன்ட்டு அவ்வளோ ஹேட் வருது. ஆனால் சேஷி கண்டுக்கவே இல்லை. என் சேஷிக்கு நல்லாவே தெரியும் லவ் பண்ணும்போதே நம்ம ஜங்குக்கை லவ் பண்ணால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால் உங்கள் அக்காவும் அவ்வளோ கண்டுக்கலை. அப்படி தான் ஜங்குக் லைஃப்பும் சேஷி லைஃப் போயிருக்கோம். நீங்கள் வந்து யூஎஸ்ஏலாம் போய் இது பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் வந்து சொல்லுமா வயன் உன் அக்காவுக்கு பையன் வந்துச்சு வயன். நீங்கள் பார்த்துட்டு வரேம்மா இப்போ தாம்மா நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினேன், இருமா வரேன்னு சொல்லிட்டு உங்கள் டிரைவர்கிட்ட
அங்கிளுக்கு சினிமா போடுங்கன்னு சொல்ல அவங்களும் சினிமா போயிட்டுருக்காரு. உங்கள் அக்காவுக்கு ப்ரெக்னென்சி பெயின் வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து போறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அழுதுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி அழுகலையே வருது. நீங்கள் போயிட்டு ஜங்குக்கை தான் இது பண்ணுறீங்க. ஜங்குக்கிட்ட ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பண்ணுறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல பாண்டிங் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆர்மி, ஜங்குக்கும் நார்மல் ஐடல், அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒரு நேச்சுரலாக வந்திருக்கும். அதனால ஜங்குக்கு அழுதுருக்கும் போது நீங்கள் வந்து போய் காம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு இந்த கத்துற சவுண்ட் ஸ்லோவாக இருக்கும். பார்த்தா இப்போ நர்ஸ் வந்து ஒரு குட்டி கேர்ள் பேபி கூட்டின்னு வராங்க. வந்தோடனே ஃபஸ்ட் உங்கள் தான் தராங்க. நீங்கள் வந்து இல்லை அவர்கிட்ட தாங்க சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு இல்லை பையன் நீயே பிடிச்சிக்கோ சொல்ல நீங்களும் அந்த குழந்தைய வாங்கிக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் மாமா நீங்கள் தானே வாங்க. இல்லை பையன் நாங்கள் 2 பேரும் அவளுக்கு அம்மா அப்பா வந்தால் கூட நீ தானே அவளுக்கு அம்மா எல்லாமே சொல்ல நீங்களும் அந்த குழந்தைய வாங்கிட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கும் சேஷிக்கும் உங்களைன்னா அவ்வளோ பிடிக்கும். மோடோ நீங்கள் தான் அங்கே லவ் சேர்த்து வச்சுருப்பீங்கனால அதோடய ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் அக்கா கிட்ட தான் போறீங்க. உங்கள் அக்கா மயக்கத்தில் இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு அப்பா அட அதை நான் சொன்னேன்டி. இப்போ தானே நான் வந்தோடனே ஓடி வந்தோடனே நீ குத்து உங்கள் பார்த்துட்டு சரி என்ன பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்து கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு நானா பேரா என்ன பேர் வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நான் ஏன்டி நீங்கள் என்ன தானே வைக்கணும்னு சொல்ல அப்போ ஜங்குக்கு உங்கள் சைடு ஹக் பண்ணிட்டு நீங்கள் தான் வைக்கணும் வையன். ஜங்குக்கு அது எங்கள் ஃப்ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தானே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னது நான் உங்கள்கிட்ட பேசினதில்லை முன்னாடி. நான் வந்து உங்கள் அக்கா சொல்லும் போதே அப்போலேருந்து எனக்கு சொல்லுவோம் நம்ம ஃபஸ்ட்டு பொண்ணு வையன்னான்ட்டு. அதனால் எப்பவுமே ஃபஸ்ட் பொண்ணு எங்களுக்கு நீ தான். சொல்லு என்ன வைக்கலாம். நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிச்சு நான் நிறைய எஃப்எஃப் படிச்சிருக்கேன். உங்கள் அக்கா பார்த்து அடியே ஜங்கு பார்த்துட்டு படிப்பியா நீ படிப்பேன். சரி சொல்லு என்ன வைக்கலாம். ஜங்குக்ஷி ஜியான் ஜங்குக்ஷி நல்லா இருக்குல்ல. ஜங்கு பார்த்து ஏன்டி இதுலேயும் இப்போ தாண்டி வருது மாமா நல்லா இருக்குல்ல மாமா. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல நீங்கள் வந்து இது அப்படியே நல்லா இருக்கு ஜங்குக்ஷின்னு சொல்ல அந்த குழந்தையும் சிரிக்குது. இப்போ நீங்கள் 3 பேர் ஜாலியாக இருக்கீங்க. அப்படி நீங்கள் வந்து திருப்பி வந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா நீங்கள் திருப்பி உங்கள் அப்ராட் தான் போயிருப்பீங்க. அப்ராட் இப்போ நீங்கள் அங்கே வந்து ஜாப் ஸ்டடீஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வருது. ஜங்குக்கு தான். நீங்கள் சொல்லு மாமா. வயன் என்ன மாமா ஆச்சு. வயன் அது என்ன மாமா ஆச்சு. உங்கள் அக்கா ஏஞ்சிக்க மாட்றா வயன். ஹெல்ப்னா ஏஞ்சிக்க மாட்றா வயன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பாடி பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு மாமா என்ன பேசுகிறாங்க மாமா நீ வயன் உன் அக்கா எழுப்புனா ஏஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்போ அந்த வேர்ட் அந்த சென்டென்ஸ் தான் மட்டும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். வயன் சொன்னால் ஏஞ்சிக்க மாட்றான்ட்டு. நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா என்னடி ஆச்சு. அக்கா என்னடி இவன் அக்கா கூட தான் இருக்கா. கொலையில் தான் இருக்கா. அண்ணா மாமா கால் பண்ணி உன் அக்காவை சொன்னால் ஏஞ்சிக்க மாட்றான்னு சொல்கிறான். என்னம்மா உங்கள் அம்மா வந்து என்னவா என்ன சொல்கிற. ஆமாம்மா உங்கள் அம்மா டக்குன்னு வந்து ஜங்குக்கு அம்மா கால் பண்ண. ஜங்குக்கு அம்மா வந்து ஜங்குக் வீட்டுக்கிட்ட தான் இருப்பாங்க. இப்போ கால் பண்ண சொல்லுங்கள் என்னம்மா. ஜங்குக்கு அம்மா சேஷி மருமக்கு என்னாச்சு. அவள் ஏஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் சொல்ல உங்கள் அத்தை மீன்ஸ் வந்து ஜங்குக்கு அம்மாவும் ஜங்கு வீட்டுக்கு தான் ஓடுறாங்க. ஜங்குக்கு அழுதுட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஜங்குக்கு என்னாச்சு. அம்மா
சேஷின்னு சொல்ல சேஷின்னு தான் சொல்கிறான், வேறு எதுவும் சொல்லலை. அவங்க அம்மாவும் சேஷிக்கிட்ட போகிறாங்க. எதுவுமே இல்லை. இப்போது டாக்டரும் எல்லாம் வராங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிட்டீங்க கொரியாவுக்கு, இப்போ நடந்தோடனே. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு இறங்கணுன்னே உங்களுக்கு இன்னொன்று கால், உங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. நீங்கள் வந்துட்டு என்ன பேசுகிறீங்க சொல்லிட்டு கத்துறீங்க அந்த கால்லையே. கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓட்டுறீங்க. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்காங்க, நாங்களும் ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம், நாங்களும் வரோன்னு சொல்ல நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போனால் அதுக்குள்ளே ப்ரெஸ் எல்லாம் இதாகிடுச்சு. ப்ரெஸ் எல்லாம் உங்களால் சுற்றி போட்டு உங்கள் அக்காக்கு என்னாச்சு அது மட்டும்தான். நீங்கள் போகிறீங்க, உள்ளேயும் ஸ்பேஸ் விடாமல் அப்படி ஃபுல்லாக இது பண்ணிட்டு உங்கள் அக்காவுக்கு என்னாச்சுன்னு கேட்க உங்களுக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் வந்து எல்லோரும் தள்ளுங்க சொல்லிட்டு கத்த எல்லோரும் ஷாக் ஆகிட்டு தள்ளிட்டாங்க. நீங்கள் விட்டால் தான் கிணறு உள்ளே போக முடியும். பைத்தியம் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க. உள்ளே போனோடனே ரிசப்ஷன்கிட்ட சேஷி மேம் மேலே தேர்ட் ரூம் மேம். நீங்களும் குடு ஓடுறீங்க. ஓடி ஓப்பன் பண்ணா சங்கு கழுத்துட்ருக்கான். உங்கள் அக்கா இறந்து போயிருக்கா. சங்குக் வயன் உங்கள் அக்கா என்னை விட்டு போயிட்டா வயன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். நீங்கள் போயிட்டு சங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சங்குக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சங்குக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் அழுதுகிட்டு வெளியே வரீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ சங்குக்கம்மா வெளியே வராங்க. அத்தை வயன்மா என்னத்தை ஆச்சு, என்ன நடக்குது, நல்லா தானே இருந்தா. சங்குக்கம்மா கால் பண்ண ஒரு ஆஃப் ரூம்ல தான் என் கூட பேசினா. என்னத்தை ஆச்சு வயன், உன் அக்காவுக்கு என்னாச்சு, உன் அக்காவுக்கு பிரெயின் டியூமர் இருந்திருக்கு. நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? என்கிட்டையும் சொல்லலை, உன்கிட்ட சொல்லலை, உன் மாமா கிட்ட சொல்லலை, யாருக்கிட்ட சொல்லலை வயன். இத்தனை நாள் யாருக்குமே தெரியாமல் இந்த ஹாஸ்பிட்டல் தான் அவன் வந்து செக்கப் பண்ணிகிட்டு இருந்தா. இது தெரியாமல் நான் இங்கே இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பயங்கரமாக அழுகுறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையே வந்து இது பண்ணிட்டு இல்லத்தைன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சங்குக்கே வெளியே வரான். உள்ளத்துமே இழிஞ்சு உன்ன மாதிரி தான் வரான். நீங்கள் சங்கு பார்த்துட்டு மாமா சொல்லுவேன். மாமா அது ஒன்றும் இல்லைம்மா மாமா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டான். உங்களுக்கா என்ன சொல்லணும்னு தெரில, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா ஃபுல்லாலும் முடிஞ்சிருக்கோம். உங்கள் அக்கா குழந்த அங்கே தனியாக உட்காந்துருப்பா. 6 வயசு 6 மாதம் தான் அது. 6 மாதம் குழந்த தனியாக அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவளை பிடிச்சி தான் கட்டி பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் கூட தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறமா உங்களால் அங்கேயும் இருக்க முடியல. அப்புறம் நீங்கள் திருப்பி உங்கள் அப்ராடுக்கே போயிருப்பீங்க. ஏன்னா டெய்லி நீங்கள் ஜங்குஷிக்கிட்ட மட்டும் பேசிக்கின்னு தான் இருப்பீங்க. அதே ஜங்குஷிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அம்மானா நீங்கள் ஒருத்திங்க மட்டும்தான். உங்கள் அக்கா கொடுத்துருப்பா 6 மந்த்ஸ் தான். ஆனால் நீங்கள் அந்த 1.5 இயர் சேஷிக்கிட்ட என்னென்ன கொடுக்கணுமோ சேஷி ப்ளஸ் அந்த எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அவள் பர்த்டேக்குன்னா போயிடுவீங்க. எவ்ரி இயர் அவள் பர்த்டேக்கு போயிடுவீங்க. என்னோட இதுனா ஃபங்க்ஷன்னா கொரியாவுக்கு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து கொரியாவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரே வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் கொரியாவுக்கு வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து பேத்தியை பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்களும் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் கொரியாவுக்கு வந்துட்டு அடுத்த நாள் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. லைக் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ இதுன்ட்டு. உங்களால் ஜங்குக்கிட்டையும் பேசவும் முடியல. இப்போது உங்களுக்கும் ஜங்குக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஜங்குக்ஷினை பார்த்துட்டு வயன் சொல்லு ஜங்குக்ஷி, என்ன பண்ணுறீங்க? நீ இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு போட்டிருக்க. நானா வயன் இல்லை அம்மான்னு சொல்லணும். பார்த்துட்டு அண்ணா ஒரு நாள் நான் உன்னை அம்மான்னு சொன்னதுக்கு அப்பா வந்து வயனெல்லாம் அம்மான்னு சொல்லக்கூடாது, அவள் வந்து உனக்கு அத்தை தான்
இல்லைன்னா சித்தி தான் அப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்போ நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்போ சொன்னவை ஜங்குக் முன்னாடி வர சொல்லிட்டேன், அவள் என் பொண்ணு, இப்படிலாம் பேசாதீங்க ஏன்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பிட்டீங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லலை, சைலண்ட் ஆகிட்டான். ஜங்குக்ஷி, நான் உங்கள் அம்மா தான், நீ என் அம்மான்னு தான் சொல்லணும். ஆமாவா? அப்போ சரிம்மான்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிறான். நீங்களாவது கட்டி பிடிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஃபயன் ஜங்குஷி கூட ஏம்மா இப்போது ஃபஸ்ட் நைட் ஃபயன் குழந்தைய அங்கே கூட்டின்னு போவியா? தப்பில் என் பதில் மா நான் என்ன சொன்னேன்? மாமாவை நான் ஏன் கல்யாணம் பண்ணு சொன்னேன்? ஜங்குஷிக்காக மட்டும்தான், வேறு எதுவும்காகவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்போங்க பார்த்துட்டு வயன் ஆமாம் தான், ஆனால் அதுக்கு ஜங்குஷிக்காக மட்டும்தான் இருப்பியா? நீங்கள் பார்த்துட்டு ஆமாம்மா நான் அவக்காக மட்டும்தான் இருப்பேன், என்பதெல்லாம் போடாதம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து ரூமில் இருக்கான். இப்போது நீங்கள் வந்து பாலும் குழந்தையும் ரெண்டையும் எடுத்துன்னு வரீங்க. அப்போ ஜங்கு பார்த்துட்டு வயன் உனக்கு ஓகேவா ஜங்குஷி? ஜங்குக் எனக்கு தெரியுது உங்களுக்கு இவ்வளோ ஆக்கூட இருக்குன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு அது மேலே இருக்குது. இதெல்லாம் பேசாதுங்க, எனக்கு இன்னும் செம்ம ஆக்கூட இருக்கும். ஜங்கு சரி ஆகிட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குஷியா நமக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குஷியை படுக்க வச்சுட்டு நீங்களும் படுத்துட்டீங்க அந்த சைடாக. ஜங்கு அந்த சைடு படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் நீங்கள் ஏஞ்சிட்டு அடிங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் சொல்லுமா, நீயும் மாப்பிள்ளையும் கொரியாவில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏம்மா? போவயன். அப்போது நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் போகிறீங்க. இப்போது நீங்கள் ஜங்குக்கும் போகிறீங்க, உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்கும். ஆனால் அக்காவுடைய ஹஸ்பண்ட் நம்ம மாமா இப்போது அவருக்கு உங்கள் குழந்த இருக்குது, எதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் அது மட்டும்தான். இப்போ நீங்கள் ஜங்குக்கும் கோயிலுக்கும் போகிறீங்க. உங்கள் அம்மா கிட்ட அம்மா ஜங்குஷி கொடுமா, வயன் கல்யாணம் ஆகும்போது வைஃப் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகணும், நீ ஆடப்படக்கூடாது மா, அது ஏன் குழந்தைம்மா ஃபயன் சொல்ல நீங்கள் எதுவும் சொல்லலை. ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்கு கூட போயிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜங்கு கோயிலுக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன கடவுள் இது பண்ணுறீங்க? ஜங்குக்கு எதுவும் பண்ணல, அவன் பாட்டு கூட வந்து நிற்கிறான், எதுவும் பண்ணல. நீங்களும் எல்லாம் கோயிலுக்கு வந்து மீன்ஸ் எல்லாம் கடவுளுக்கு ப்ரே பண்ணிட்டு இப்போது நீங்களும் வெளியே வரீங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் சொல்லுவேன் சாரி. எதுக்கு? எனக்கு தெரியும் உங்கள் மனசில் என் அக்கா தவிர யாரும் இருக்க மாட்டாங்கன்ட்டு. சாரி. ஏன் சாரி? தெரியும் நீ சொல்லி சங்குக்கு அந்த மூச்சு இது பண்ணுறான். நீ பார்த்துட்டு என்னாச்சு? உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, லைக் எனக்கு வந்து என் அக்காவை ஏமாற்றமாக தோணுச்சு, அதனால நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சாரி வேன், என் பொண்ணுனால உன் வாழ்க்கை நாசம் பார்த்துட்டேன்ல. மாமா என்ன பேசுகிற மாமா நீ? அப்போல்லாம் பேசாதீங்க வாட்டி. ஜங்குஷி ஏன் பொண்ணு, அது வந்துடாதீங்க சொன்னீங்களே, அவள் எங்களுக்கு பொண்ணு அந்தாளுடைய ஃபஸ்ட்டு உனக்கு தாண்டி பொண்ணுன்னு சொன்னல, அப்போ அது சும்மா சொன்னிய மாமா? ஜங்கு பதில் பையன் அப்படி கிடையாது. அவள் என்ன மாமா? அவள் என் பொண்ணு மாமா, என் பொண்ணுக்காக என் மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? அது இல்லாமல் எனக்கு உனக்கு பிடிக்கும் மாமா, சொல்லக்கூடாதான், எனக்கு உனக்கு பிடிக்கும் மாமா, லைக் நான் தான் மாமா சேஷிக்க உங்களை இது பண்ணேன். அப்புறமா தான் அவங்க மேலே க்ரஷ் வந்து கொரியாவுக்கு வந்து ஜாப் சேர்ந்தா. தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் தான். எப்போது என் அக்கா உங்களை பிடிக்கும்னு சொன்னாங்க, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்
என்னால் இருக்கவும் முடியல. ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நம்ம அம்மாவை பார்த்தேன். இப்போது புருஷனை பார்க்குறேன். அம்மா தான், என்னடா இவ இப்படி பேசுகிறா, ஏன் இவ்வளோ சீப்பாக பேசுகிறா நீங்கள் யோசிப்பீங்க. புரியுது. ஆனால் நல்ல பொண்ணு தானே. அது இல்லாமல் இப்போ கூட நீ என் கூட வாழணும்னு சொல்லலை மாமா. நீங்கள் ஜங்குக்ஷி உடைய அம்மாவை பாருங்கள் போதும். பொண்ணாடியே பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான், நான் எதுவும் சொல்லலாமே, சைலண்டாக தான் இருக்கான். இப்போ 2 பேரும் வீட்டுக்கும் போயிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட் கீழே ஃபுல்லாக. என்ன வெக்கமான ஜங்குக்க, அவங்க அக்கா இதை பண்ணோன்னே உங்கள் மாமாவை கனெக்ட் பண்ணியிருக்க, இதுவா இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்கள் ஹேட் கமெண்ட்ஸ். சேஷி கூட அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் வந்ததோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக ஹேட் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ரீல்ஸ் ஓப்பன் பண்ண ஃபுல்லாக உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதுவா இல்லையா அது இல்லையா, ஜங்குஷ் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல, அவள் வாழ்க்கை பாவம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது மட்டும்தான். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சென்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் கணக்கில் என்ன பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை மாமா. சொல்லுடி. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து இந்த ஃபோன் டக்குன்னு பிடிங்கி பார்க்கலாம். பார்த்தா ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக அது மட்டும்தான். ஜங்கு பார்த்துட்டு என்னவா என்னது என்னையே தெரியுமாம்மா, அதெல்லாம் நார்மல் தானே, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிங்க வயன்? இது என்ன நார்மல் வயன்? மாமா, ஒரு ஐடல் கல்யாணம் பண்ணால் எல்லா பொண்ணுக்கு இது காமன் தான். ஏன் ஒரு பசங்க ஒரு கேர்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அதுதான், அரேஞ்ச் பண்ணாலும் இதுதான், இதெல்லாம் காமன் தான் மாமான்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, மோரோவர் நாங்கள் செகண்ட் ஒய்ஃப் மாமா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் தான் என் அக்கா ஏதோ பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆழ்மையாக சொல்லுவாங்க. இவ வந்து ஜங்குக்கு இது பண்ணா ஜங்கு சந்தோஷமாக இருக்க மாட்டான். நீ இவங்களை பார்த்துருக்கியா, ஜஸ்டின் பீபர்? நம்ம நினச்சேன், ஏண்டா ஏன் அவங்க வைஃபைலாம் இவ்வளோ ஹேட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறமா தான் எனக்கு அது தெரியாது. அப்போ நான் பார்த்தா அவங்களும் என் மாதிரி தான் ஃபேன் ஆகி கல்யாணம் பண்ணாங்க. அவளுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஃபேன் சொல்லுவாங்க, பாரு அவளுக்கு அவங்கள பிடிக்கல இது மட்டும்தான் அப்படி தான் சொல்லுவாங்க மாமா. எனக்கு தெரியும் நீ அப்படி பார்க்கல, நார்மலாக தான் பார்க்குறேன்னு தெரியும். ஆனால் ஃபேன்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க மாமான்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. ஜங்குக் பேய் அடிச்ச மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அங்கே நீங்கள் வந்து பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு போயிருக்க மாட்டீங்க, அவள் அங்கே தான் படுத்துட்ருப்பா. ஜங்குக்கு போய் பாப்பா பக்கத்தில் போய் படுத்து தூங்கிட்டான். இப்போது அப்படி தான் உங்கள் டேஸும் போகுது. நீங்கள் வந்து எல்லாம் ஸ்டிஃபை எல்லாம் ஜங்கு வீட்டுக்கே வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அவள் பக்கத்தில் வந்து ஜங்குக்ஷி வந்து, அம்மா என்னடா எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும். பனானா மில்க் ஷேக் நான் குடிக்க மாட்டியா, சாப்பிட மாட்டியான்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வரான். இப்போ ஜங்குக்கு நீங்கள் பேசுவீங்க, ஓகே பேசுவீங்க, லைக் நார்மலாக எப்படி பேசுவீங்க அப்படி தான் பேசுவீங்க. இப்போ நீங்கள் மாமா சொல்ல மாட்டீங்க, ஜங்குக்குன்னுவீங்க, இல்லைன்னா வாங்க போங்கன்னுவீங்க. மாமா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மாமா அந்த மாமா சொல்லக்கூடாது, எதுக்கு இனிமேல் மாமான்னு சொல்கிறேன், இப்போ புருஷன் தானே சொல்கிறதால நீங்கள் ஜங்குக்குன்னுவீங்க, எதுன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து அந்த ரூமர்ஸ் எல்லாம் லைட்டாக இதாகிடுச்சு, ஓகேவா? இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு, வயன் நான் கிளம்புனேன். சரி ஓகே ஜங்குக். என்னடி என்ன சொல்லுமா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துடு. ஜங்குக்ஷி கிண்டர் கார்டனில் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது, வந்துடு. வயனது நான் 1 வீக்காக சொல்கிறேன் ஜங்குக். இப்போ வந்து இது பண்ணேன்னா செமக்காண்டிடுவேன். பிபியெல்லாம் எனக்கு ஆல்ரெடி பார்டரில் இருக்குது. ஏன்டி உனக்கு 2 வயசு அவ்வளோ? பிபிக்கு எதுக்கு வயசு? சொல்லிட்டு 2 பேரும் சும்மா சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்ஷி பார்த்துட்டு, 2 பேர் சும்மா இதுங்க, அப்பா நீ வந்துடு இல்லைன்னா உங்க பேச மாட்டேன்னு சொல்ல ஜங்குக்ஷியை பார்த்து ஜங்குக்கு, சரிம்மா தாயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போனான்.
அப்படி தான் உங்களுக்கு அந்த டேவும் போயிருக்கும். நீங்கள் ஜங்குஷி ஸ்கூலெல்லாம் விட்டு வந்துருப்பீங்க. ஸ்கூலுக்கு விட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணிட்டீங்க. ஒரு ஈவினிங்கா ஜங்குக்கும் வரான். நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். அப்போ கூட ½ hour லேட்டாக தான் வந்திருக்கேன். ஏன்டி வந்துட்டேன்ல? வந்துட்டு தான். அதுக்கு தான் ஒரு ½ hour முன்னாடியே சொன்னேன். ½ hour லேட்டாக முன்னாடியே சொல்லிட்டேன். ஜங்கு வந்துட்டு அடங்கோயா அப்போ என்ன தானே பண்ணேன்? அதான் நாங்கள் நல்லா தான் பண்ணோன்னு சொல்லிட்டு சும்மா 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கிண்டர்கார்டன் ஸ்கூலுக்கும் போகிறீங்க. இங்கே போகிறதுக்கு அந்த டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்களும் போய் ஃபஸ்ட் ரோவில் போய் உட்காந்துட்டீங்க. ஜங்குங்க பக்கம் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜங்குஷி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. பிடிஎஸ் சாங் தான் டான்ஸ் ஆடுறா. ஜங்கு பார்த்துட்டு என்னது இது? நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்டு எனக்கும் தெரியல. அவள் சூப்பர் டூனாக்கடை ஆடுறா, தனியாக சூப்பர் டூனாக்கடை ஆடுறா. இப்போ திரும்பி பார்த்தா பிடிஎஸ் ஃபுல்லாக பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் எப்பப்போ வந்தீங்க? என் பையனுடைய பொண்ணுக்கு இது அதனால் அவங்க வந்துட்டோன்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. இதை வந்து ஜின்ன சொல்லியிருப்பான் பார்த்துட்டு. அங்கே பாருங்க அவள் எந்த பாட்டு டான்ஸ் ஆடல. அவள் சூப்பர் டூனாக்கு ஆடிட்டுருக்கா. பார்த்து ஜின்னு பார்த்துட்டு அவள் ஏன் பொண்ணு இல்லை அதனால ஆடுவான்னு சொல்லிட்டு அவளும் சிரிக்க நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. இப்படி தான் உங்கள் 8 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. யார் ஒய்ஃபும் வரல, நீங்கள் மட்டும் தான் இருந்திருப்பீங்க ஜங்குக் ஒய்ஃபாக. ஏன்னா எல்லா ஒய்ஃப் வந்து இல்லைப்பா இதுப்பா எல்லாம் வரல. ஓகேவா? எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரல. இவங்க வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துருப்பாங்கனால வந்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ஜிம்மின் ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு எங்கேப்பா இருக்க? இங்கே வந்து ஜங்குஷி இதுக்கு வந்துருக்கேன். சரிப்பா. என்னம்மா ஆச்சு? இல்லை நாங்கள் இதுக்கிட்ட வந்தேன், பார்த்தா நீ வந்து வெளியே போயிருக்குன்னு சொன்னாங்க. அதுதான். வா நீங்கள் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்கேன்னு சொல்ல அவளும் வரா. ஜெமின் ஒய்ஃபும் வராங்க. இப்போது 9 பேர் ஜங்குஷி சேர்த்து 10 பேர். ஓகேவா? நீங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குஷி வந்து ஆமாம் எனக்கு பனானா மில்க் ஷேக். அப்போ பக்கத்தில் ஜங்குக்கு வந்துட்டு எனக்கும்னு சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மாறவே மாட்டிங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் கூப்பிட்டு 2 பனானா மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மின் ஒய்ஃப் வந்து வயன் சொல்லுங்கக்கா. கல்யாணம் எத்தனை இயர்ஸ் ஆகுது? ஒரு 2 years ஆக போகுதுக்கா. என்னாச்சு? இல்லை இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் சொல்லலையே, அதுதான் கேட்டேன்னு சொல்ல நீங்கள் பார்க்கணுமே உங்கள் ஃபேஸு மாறிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அக்கா அது அப்போ ஜிமின் வந்து ஏய் என்ன மியா பேசுகிற? இல்லைங்க கேட்ட தப்பு மியா. சாரி வயன். பரவாயில்லக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டீங்க. அம்மாலாம் சாப்பிட முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்போலேருந்து ஃபேஸை பார்த்து தான் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து காலில் உட்காந்துட்ருக்கீங்க. பின்னாடி ஜங்குஷி தூங்கிட்டா. இப்போ ஜங்குக்கு தான் கால் ஓடிட்டுருக்கான். ஜங்கு வந்துட்டு பையன் அது என்ன இப்போ வந்து நீங்கள் என்ன மாமான்றீங்க? என்னுடைய மாமான்ற? மாமா தான் சொன்னோம். என்ன மாமா? ஜிமின் ஒய்ஃப் சொன்னதுக்கு மாமா அது என்ன மாமா நார்மலாக கேட்டாங்க. அங்கே என்ன தெரியுமா ரிலேஷன்ஷிப்பு? சும்மா நம்ம வந்து ஜங்குஷிக்காக தானே இருக்கோம், அதுக்கு என்ன மாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருந்தால் கூட உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது அக்காவோடைய புருஷன். ஆனால் மனசுக்குள்ளே இன்னொன்று வருது, அவன் நம்ம புருஷன். இப்போது முன்னாடி அக்காவுக்கு புருஷனாக இருந்தான், இப்போ அவன் நம்மளுக்கு தானே புருஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஜங்கு பார்த்துட்டு வயன் சொல்லு மாமா. உனக்கு கேட்கலாமா? சொல்லு மாமா. ஐ லவ் யூ டி. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டே மாமா பாவப்பட்டு லவ் பண்ணுறது லவ் தெரியுது மாமா. சும்மா மாமான்னு சொல்லிட்டு திரும்ப ஜங்குக்கு டக்குனு வந்து சீட் பெல்ட் போடுற மாதிரி வந்து டப்புன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டு ஒரு அப்போ சில ரிலேஷன் வந்துட்டு மாமா என்ன பண்ணுற? வயன் ஐ லவ் யூ டி. மாமா யோசிச்சு பேசுகிறியா மாமா? நீ தானே சொன்ன. அப்போ ஜங்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்க நயத்தில் நான் ஒத்துக்கிட்டேன். ஜங்குக்கு வந்து ஏன்
நான் நீ க்ராஸ் பண்ணும்போது ஒன்று சொன்னேன், எனக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு இன்றைக்கி என் பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் வேணும், பொண்டாட்டி வேணாம். பையனை நான் என் பொண்ணு பாட்டி பார்த்தேன். அவளை ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அத்தைக்கிட்ட கேட்டல. அது அப்போடி மாமா எனக்கு தெரியும் மாமா, நீ அவள் பார்க்கலன்னு சொல்ல. அப்போ அதுக்குள்ளே வீடு வந்திருக்கோம். இப்போ ஜங்கு பொண்ணு டக்குன்னு தூக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுற மாமா? மாமா என்ன பண்ணுறேன்னு சொல்ல. ஜங்கு கொடுக்கணும் ரூமுக்கு தான் கூட்டின்னு போகிறான். உங்களை தூக்கின்னு தான் கூட்டின்னு போகிறான். நீ பார்த்து மாமான்றீங்க. ரூமுக்கு கூட்டின்னு போகிறான். நீ பார்த்து ஜங்குக் ஷிப் காலில் இருக்கா. நீங்கள் அப்போ சொன்னே ஜங்குக் பார்த்துட்டு இருன்னு சொல்லிட்டு அவனும் கீழே இப்போ ஜங்குக்ஷியை தூக்கின்னு வந்து ஜங்குக்ஷி ரூமில் படுக்க வச்சுட்டு வரான். நீங்கள் பார்த்து என்ன மாமா பண்ணுற ஃபஸ்ட்டு நீ? சொன்னல நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னல, அதுக்கு இப்போ மாமா என்ன பண்ணுற நீ? அது இல்லாமல் இப்போ தானே மியா கேட்டால, என்ன கேட்டாங்க, குழந்தை இல்லையான்னு கேட்டால. மாமா நான் லவ் பண்ணு சொன்ன வையன், நீ தான் கேட்கல. நீ இல்லை நார்மலாக சொன்னதோட பரவாயில்ல, நீ வந்து இல்லை மாமா நீ லவ் பண்ணலன்னு சொன்னல. ஹேர்ட் வச்சு என்னது ஹேர்ட் ஆச்சுடி நீங்கள் பார்த்துட்டு. அப்போ எனக்கு எவ்வளோ ஹேர்ட் ஆகிருக்கணும் மாமா? கல்யாணம் 2 years ஆனால் கூட அப்பப்போ நீ வந்து அக்கா போய் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துக்கணும்? அதுவும் பார்த்து சாரி வையன். அப்போ எனக்கு சத்தியமாக ஐம் நாட் ஸ்டேபிள், ஐம் நாட் கரெக்ட். எனக்கு தெரியுது நான் அப்படி தப்புன்னு தெரியுது. ஐம் சாரின்னு சொல்லி ஒன்று ஹக் பண்ணுறான். உங்கள்கிட்ட அன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்படி தான் உங்கள் லைஃப்பும் போயிருக்கும். ஆஃப்டர் 1 year இப்போ உங்களுக்கு குட்டி குக்கி இருக்குது, ஒரு குட்டி பையன். நீங்கள் வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்ஷிக்கு வந்து ஒரு 5 to 6 years இருக்கும். அவள் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறா. நீ பார்த்துட்டு என்ன ஜங்குக்ஷி என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா. என்னடி ஆச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்துட்டு சித்தி நெற்றி பார்க்குறீங்க. அவள் சொன்னோன்னே என்ன ஜங்குக்ஷி சொல்கிறேன், நீங்கள் என் சித்தி தானே? பார்த்துட்டு யார் சொன்னா? நான் அவன் அம்மா. இல்லை நீங்கள் சித்தி தான் எனக்கு தெரியும். என்ன ஜங்குக்ஷி பேசுகிற நீ? நான் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஜங்குக்கு வந்து செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு. அப்போது அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து ஜங்குக்ஷி நல்லா பார்த்துக்கினா கூட இப்போது குக்கி பிறந்தோடனே அவங்க எப்படி பார்த்துப்பாங்க சொன்னாங்கன்னு சொல்ல. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்கள் ஜங்குக்ஷியை கட்டி பிடிச்சிட்டு குக்கியை பார்த்துட்டு அவன் தம்பி நீ என் பொண்ணுடி. யார்டி சொன்னா? நீ என் பொண்ணுடி, அதெல்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டி பிடிக்க அவளுங்க பேக் ஹேக் பண்ணுறா. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் லைக் ஒரு 10 years அப்புறமா இப்போ ஜங்குக்ஷிக்கு வந்து 15 ஆகுது. குக்கிக்கு வந்து ஒரு 10, 9 ஆகிருக்கும். இப்போது நீங்கள் வந்து குக்கிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்கள் வந்து ஈக்குவலாக தரீங்க ஜங்குக்ஷிக்கும். யார் யார் வந்து உங்களை பார்த்து தப்பு தப்பாக பேசுனாங்களோ அவங்க வாயெல்லாம் செக் பண்ணிட்டீங்க. லைக் பாரு 2 குழந்தைங்க ஈக்குவலாக பார்க்குறா, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அந்த மாதிரி மாற்றிட்டீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ உங்களுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டே நைட்டு வந்து 2 குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறவ நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் தேங்க்ஸ் டி. ஏன் 2 குழந்தைய ஈக்குவலாக பார்க்குறால? நீங்கள் பார்த்துட்டு என்ன 2 குழந்தைய ஈக்குவலாக பார்க்க இப்படி பேசுகிற? 2மே ஏன் குழந்தை, அப்போ எனக்கு நான் தானே பார்த்துக்கணும். என்ன ஜங்குக் நீ? அது இல்லடி, சொல்லுவாங்களே எவ்வளோ செகண்ட் மொமெண்ட் தான் கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த இன்னொன்று குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு டே அடிச்சிடுவேண்டா. சரிடின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுலேயே நான் இந்த FF முடிக்கிறேன். எப்படி இருக்குது? ஐயோ நானே ஃபஸ்ட் டைம் 1 hour ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் வைக்கமா ஷாக்காக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நான் ஏன் யோசித்தேன்னா மண்டேக்குள்ளே வந்துச்சு, யோசித்தேன், போட்டேன். அண்ட்
இது வந்து 100க்கு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஐயோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கெல்லாம் எப்படி மற்ற வந்து ஐயோ நம்ம காக்கா வாய்ஸ் கேட்கலாம் ஒரு 100 பேர் இருக்காங்களேன்னு தோணுது. ஒரு வாட்டி எங்கள் அம்மா கிட்டே வந்துட்டுருக்கும் போது இது நடந்துச்சு உண்மையாக. ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து சேனல் காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா பாருமா 80 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாருமான்னு காமிச்சேன்னா எங்கள் அம்மா பார்த்து எதுவும் சொல்லலை. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தியாம்மா என் காக்கா வாய்ஸ் என் குருவி வாய்ஸ் எல்லாம் கேட்க இருக்காங்க பார்த்தியான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சிரித்தாங்க. எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்கு இது வந்து ஞாபகம் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. நான் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்ட்டு. எனக்கு வந்தது போட்டேன் ஓகேவா. என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே கைஸ் பாய். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.